கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உன்னை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி தானியேல் 11வது அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் தானியேலை சிங்கத்தின் வாய்களுக்கு தப்புவித்து, ஆண்டவர் பலப்படுத்தி, ஆண்டவர் துணை நின்று அவருக்கு உதவியாக ஆண்டவர் அவரை பலப்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் தம்மை நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு, தம்மை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு, தம்மை விசுவாசித்து வாழுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணை நிற்கின்றவராக இருக்கின்றார். யாரெல்லாம் உண்மையும் உத்தமத்தோடும் கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவருடைய ஒத்தாசைக்காக காத்து இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் துணையாக நின்று அவர்களை தப்புவித்து காத்துக்கொள்ள ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மை மறந்து விடுகிறவர் அல்ல. கர்த்தர் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பவரும் அல்ல. நம்மை திடப்படுத்தவும், நம்மை பலப்படுத்தவும், நமக்கு துணை நிற்கவும், நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்முடைய வாழ்க்கையில் கிருபையும் இரக்கத்தையும் பொழிந்து ஒரு நாளும் குறைவில்லாமல் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துகின்ற ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நேசிக்கிறவர்களாக, அவருக்கு பிரியமானவர்களாய் வாழும்படி ஆண்டவர் அவருடைய சொந்த இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்குமே சோர்ந்து போகாதபடி, கர்த்தர் மேல் சந்தேகப்படாதபடி, நாம் அவர் மேல் பிரியமாக நடக்கின்ற பொழுது, அவரை நேசிக்கின்ற பொழுது, நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நடத்துகின்றவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவருடைய அந்த அன்பை நினைத்தவர்களாய் நாம் அவர் மேல் விசுவாசமாக காண்போம். கர்த்தர் நம்மை இந்த நாட்களிலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு துணையாக நின்று அனுதினமும் நீர் எங்களை நடத்துவீராக.